எபேசியர் கழுத நிருபம் 4வது அதிகாரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 16 வசனங்களை முடிச்சிருக்கிறோம். 17வது வசனத்திலேருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து நம்ம இப்போ படிக்கலாம், சரிங்களா? 17வது அதிகாரத்திலேருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் நாம் ஆக்சுவலி படிக்கணும். ஆனால் அந்த 17லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த பேராகிராஃப் அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஏன்னா நடுவில் ஒரு ஆகையால் வருது, ஒரு தேர்ஃபோர் வருது. 25வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அன்றியும். அப்போ அது ஆக்சுவலி ஆகையால்னு இருக்கணும், தேர்ஃபோர்னு இருக்கணும், சரிங்களா? அன்றியும்னே வச்சுப்போம். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சப்செக்ஷன். ஸோ 17லேருந்து 24 வரைக்கும் யாராவது தெளிவாக வாசிங்க. 17லேருந்து 24 வரைக்கும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம எதை குறித்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, சபை எப்படி இயங்க வேண்டும், சபை எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான சில விஷயங்களை அந்த சபையில் அந்த மெச்சூரிட்டி வரணுன்றதுக்காக, அந்த வளர்ச்சி அடையணுன்றதுக்காக சபையிலே தேவன் சிலரை வரங்களாக என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அவர்கள் அந்த சபையை அந்த விதமாக என்ன செய்ய வேண்டும், நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள், அதாவது நாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நம்ம தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட சரீரமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயவங்களும் அதற்கேற்ற வளர்ச்சியோடு சரியாக வளர்ந்து அந்த பூரணமான அந்த மெச்சூரிட்டி என்ன செய்யும், அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 17வது வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லி நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். கடுமையான வார்த்தைகளாய் பயன்படுத்துகிறார். சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறேன், கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லுகிறேன். இப்படி பல டிரான்ஸ்லேஷனில் விதவிதமாக அது சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ளலாம். என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கண்டிப்பாக சொல்லுகிறார். இதில் ஆப்ஷன் கிடையாது. இதில் என்ன இல்லை, ஆப்ஷன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்லுவதை நீங்கள் என்ன செய்யலாம், கை கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன செய்யலை, சொல்லலை. அது நீங்கள் சபையார் நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தொனியோடு அதை என்ன செய்கிறார், சொல்கிறார். சரிங்களா? நீங்கள் எந்த மொழியில் வாசித்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீ கர்த்தருக்குள் நான் உங்களை சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் அப்படின்ற அவர் அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அதை பயன்படுத்திட்டு அது கீழே அவர் சொல்கிறாரு, மற்ற புறஜாதிகள், நீங்கள் ஏற்கனவே புறஜாதியார் தான், ஆனால் இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சீங்க, மாறிட்டீங்க. இப்போ யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஒன்றுபடுத்தப்பட்டுட்டோம், ஆவியின் ஒருமைக்குள்ள வந்துட்டோம். இனி நமக்குள்ள பேதங்கள் இல்லை, இது இல்லை. ஸோ நீங்கள் இனியும் புறஜாதிகளாகவே என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. நீங்கள் வளர்ந்து வந்த மாதிரியே இனியும் கண்டினியூ என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வேற ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறீங்க. நீங்க வேற ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மாற்றப்பட்டிருக்கீங்க. அதுக்கு அவர் சில வார்த்தைகள் அங்கே பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதாவது 24வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வார்த்தையை புதிய மனிதன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறாரு. புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறீங்க, புதிதாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. எங்கே இதெல்லாம் பார்க்குறோம்னா 2வது அதிகாரத்திலே பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக என்ன செய்கிறோம்,
இருக்கிறோம். ஸோ தேவன் நம்மை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் நம்மை மறுபடியும் சிருஷ்டித்து இருக்கிறார். வேற 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 ஒரு விஷயத்தை செய்வதற்காக புதிதாக நம்ம என்ன செய்யறாரு, மாற்றி இருக்கிறார். அதனால இவர் சாட்சியாக சொல்றாரு, நீங்க மற்ற புறஜாதிகளை போல என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ள கூடாது. அப்ப அவரு மற்ற புறஜாதிகளை போல நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லும் போது மற்ற புறஜாதிகள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்றதையும் கொஞ்சம் அவர் என்ன செய்யறாரு, விளக்குறார். மற்ற புறஜாதிகள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்றும் அவர் என்ன செய்கிறார், விளக்குகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமர் கழுத நிருபமா இருக்கட்டும், ரோமர் கழுத நிருபத்திலே இந்த டிஸ்டிங்ஷன் வந்து அவர் மெயின்டைன் பண்றாரு. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரோமர் 6ல் அவர் சொல்றாரு, உங்க மாம்சம் ஒளிந்து போகும் பொருட்டாக, என்னது, உங்க மாம்சம் ஒளிந்து போகும் பொருட்டாக உங்கள் பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது எதுக்காகனா, உங்க மாம்சத்தை நீங்க என்ன செய்யணும், ஒழிக்க வேண்டும். நீங்க புதிய மனிதனாக மாற்றப்பட்டது எதுக்காகனா, உங்க மாம்சம் என்ன செய்யணும், ஒளிந்து போகணும். எதுக்காக மாம்சம் ஒளியணும்னு அவர் சொல்றாருன்னா, ரோமர் கழுத நிருபம் 6 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கு, இனி நீங்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு உங்கள் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக உங்கள் பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். ஸோ அது ரோமர் கழுத நிருபத்திலையும் அதே தான் அவர் சொல்றாரு. நீங்க கொரிந்தியர் கழுத நிருபத்தில் வந்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின அப்படிங்கிறார். ஓல்டு திங்ஸ் வந்து கேரி ஆன் ஆகவில்லை. சரிங்களா? இது வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம சிந்தையில் அதை நல்லா ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து நம்முடைய கடந்த காலம்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து என்னென்னலாம் டிராவல் ஆகி வந்ததோ, நம்ம கூட இங்கிருந்து என்னென்னலாம் டிராவல் ஆகி வந்ததோ பழைய வாழ்க்கை, சரிங்களா? இங்க யார் இருக்கா, சிலுவை, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிலைமை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிறது என்னது, ஆமா, ஓகே. இப்போ ரோமர் கழுத நிருபம் 6வது அதிகாரத்திலையும் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரோமர் 6லையும் அப்புறம் 2 கொரிந்தியர் 5:17, சரிங்களா? அப்புறம் கலாத்தியர் 5வது அதிகாரம், அதுக்கப்புறம் கொலோசையர் 3வது அதிகாரம், அப்புறம் இப்போ நம்ம வாசிக்கிற எபேசியர் 4வது அதிகாரம். இது எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் பேதுரு எழுதுறாரு, இதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம், அப்புறம் 2 பேதுரு நிருபத்திலையும் இதை தான் எழுதுறாரு, பேதுரு இதை தான் எழுதுறாரு. அதுக்கப்புறம் நீங்க யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 யோவான்ல இதை தான் என்ன செய்யறாரு, எழுதுறாரு. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஸோ 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல யோவான் இதுதான் எழுதுறாரு. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதா தன் நிருபத்தில் இதுதான் எழுதுறாரு, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் சொல்லிட்டு, ஏன் போராடணும், எதுக்கு போராடணும், எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படி கடைசியில வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் அதான் சொல்லியிருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி உங்கள் தேவனுக்கு உண்பதாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின அவர்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு இருப்பான். இந்த மாதிரி வார்த்தைகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடுமே, ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த டீச்சிங் என்னன்னா, பழைய வாழ்க்கை அது ஓகே, ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இந்த பழைய வாழ்க்கை அந்த பக்கம் கிராஸ் ஆகி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதுல வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 கொரிந்தியர் 5:17 வச்சுப்போமே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், அதோட நிறுத்தல, பழையவைகள் ஒழிந்து போயினானோட நிறுத்தல, எல்லாம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா கம்ப்ளீட்லி நியூ, முற்றிலுமான புதிய வாழ்க்கை. சோ இது வரைக்கும் கேரி ஆனது இங்கே செத்து என்ன செஞ்சிடணும், விழுந்துடணும். இதுக்கு இந்த பக்கம் வரும் பொழுது, இந்த சிலுவைக்கு அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, சிலுவையை சந்தித்த பின், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சந்தித்த பின்
அந்த பக்கம் என்ன இருக்குது? என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இடத்துல எல்லாம் முடியல. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததுனால இந்த பகுதியெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இனி பழசு என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. இதுல புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லா நிருபங்களிலும் இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாரு? இதை குறித்து எழுதியிருக்கிறாரு. தீத்துல எழுதியிருக்கிறாரு, தீமோத்தேயுவில் எழுதியிருக்கிறாரு. நான் அதெல்லாம் எழுதலைங்க. ஆனா எல்லா நிருபங்களையும் இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் இதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். சோ ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடு நமக்கு என்ன போதிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால புதிய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, சாத்தியமானது. இப்ப இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள பழசுன்றது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவாக வசனங்கள் நமக்கு என்ன செய்யுது? போதிக்கிறது. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, பழசு இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்பனா ஒண்ணு, நாம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நிராகரிக்கிறோம், அது பொய்ன்னு சொல்றோம். இல்லைன்னா நாம இன்னும் புதுசா என்ன செய்யல, மாறல. இது ரெண்டுத்தை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீங்க மறுக்க முடியாது. அது நிஜமா நடந்த உண்மை, வரலாற்று பூர்வமாக அது நிரூபிக்கப்பட முடியும். அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் மிச்சம் மீதி இருக்குது. என்னது? இன்னும் நாம் புதிதாக மாறல, அதனால பழசு என்ன செய்யுது? கண்டினியூ ஆகுது. இப்ப நான் இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்றான் அப்படின்னும் போது பழையவைகள் தொடர்வதற்கு வாய்ப்பில்லைன்னு பைபிள் சொல்லல. புரியுதா? வாய்ப்பு இருக்குது, ஆனா தொடரக்கூடாது என்றுதான் பைபிள் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. வாய்ப்பே இல்லை என்றால் இந்த டீச்சிங்கான அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே எல்லாம் புதிதாயினல்ல. ஆனா பழசு தொடரக்கூடாது அப்படின்ற அந்த 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 வசனமே நமக்கு தேவையில்லாமல் போயிடும். ஆனா அது எழுதப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழையது தொடர்வதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பழையது தொடர்ந்ததான்னு கேட்டா இல்லை. சீஷர்களிடம் பழையது தொடர்ந்ததான்னு கேட்டா இல்லை. நாம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்ச வரைக்கும் அங்கங்க 1-2 இடங்கள்ல மாம்சம் எட்டி பார்த்திருக்கிறதை தவிர அவர்களுடைய முடிவுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்கள் பழைய மனிதர்களாக ஒருபோதும் மரிக்கவில்லை. சரிங்களா? அதனால அவர்கள் எழுதியிருக்கிற வார்த்தைகள் நிஜமானது. பழைய மனிதன் சாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பிசாசு உங்களிடம் சொல்லுவான். பிசாசு சொல்லக்கூடிய முக்கியமான பொய்களில் ஒன்று, யாருமே 100% பரிசுத்தவான்களாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்று சொல்லுவான். சாத்தியமே இல்லை என்று சொல்லுவான். யார் சொல்லுவா? பிசாசு சொல்லுவான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? அப்படி இல்லை. சீஷர்கள் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். மாம்சத்தை சாகடித்து வாழ்ந்து என்ன செய்திருக்கிறார்கள்? காட்டி இருக்கிறார்கள். அது அப்போஸ்தலர்கள் காலங்க அப்படின்னு கேட்டா நோ. அப்போஸ்தலர்களை விட அதிகமான சபைகளை, அதிகமான ஊழியங்களை யார் தான் செஞ்சிருக்கிறார்? காமன் பீப்புள், உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க? செய்திருக்கிறாங்கன்றத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லயே நாம் என்ன செய்ய முடியும்? வாசித்து புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, எஸ், பாசிபிலிட்டி இருக்கு. புதிய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை தொடராமல் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு. பிசாசு சொல்வது பொய். புரிஞ்சுதுங்களா? அப்ப என்னதான் நம்ம செய்யறது? புதிய வாழ்க்கையில பழைய வாழ்க்கைய எப்படி நம்ம தொடராமல் இருப்பது அப்படின்றத தான் நாம நிருபங்கள்ல கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். நடைமுறையாக கற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யறோம்? முயற்சி செய்யறோம். இப்ப நீங்க இந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப சொல்றாரு 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவரு ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் சொல்றாரு பாருங்களேன். 17ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற புறஜாதிகள் என்ன செய்யறாங்க? இது பழைய வாழ்க்கை இல்லையா? ஓகே.
இங்க ஒரு வார்த்தை அவர் போடுறாரு, சிந்தனை. அவங்க தோல்வியை எங்க ஆரம்பிச்சிருது? சிந்தனையில ஆரம்பிக்குது. அதனாலதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய டீச்சிங்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதனைகளா இருக்கட்டும், கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் போதித்த போதனைகள்ல அதிகமாக சிந்தனைக்கு முக்கியத்துவம் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. சிந்தனையிலேயே மாற்றத்தை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாற்றங்கள் எல்லாம் செயல்கள்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா? செயல்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சரியா? உதாரணத்துக்கு சர்ச்சுக்கு வரும்போது எப்படி உட்காரணும்? ஒழுங்கா உட்காரணும், தூங்கக்கூடாது, அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், மற்றவர்களை அச்சுறுத்துவது போலையோ மற்றவர்களை கவருவது போல என்ன செய்யக்கூடாது? ட்ரெஸ் அணியக்கூடாது, வெளியரங்கானமான அலங்கரிப்பை விட தாழ்மை குணம் நம்மக்கிட்ட இருக்கணும், அதனால சுத்தம் அப்படி நடந்துக்கணும், பணிவாக இருக்கணும், எல்லாரையும் மரியாதையாக நடத்துக்கணும். இந்த மாதிரி வெளியரங்கமான செயல்களை செய்கிறான் ஒருத்தங்க நல்லா செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கதை விட்டு வெளியில போன உடனே அவன் எப்படி இருக்கிறான்னு யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. செயல்களை வெளியில வேஷம் போட்டுக்கொள்ள நம்மளால முடியும், ஆனா சிந்தனையில வேஷம் போட முடியும். ஏன்னா சிந்தனை என்பது நம்ம கண்ட்ரோல்ல மேக்சிமம் நம்ம என்ன செய்யறது இல்லை, வைத்துக்கொள்வது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபோக்கஸ் பண்றது பைபிள்ல நிறைய டீச்சிங். இப்போ உதாரணத்துக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10-11 வாசிங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன போட்டிருக்குதுன்னா, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாகியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம், மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்கள். அங்கதான் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. நீங்க உங்க சிந்தையில உயிர்த்தலாமல் உங்க சரீரத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? உயிர்த்தல முடியாது. சிந்தையில நீங்க மாம்ச பிரகாரமாகவே யோசிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் உடல் அளவில் நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில நடந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு, அவங்க மற்ற புறஜாதிகள் அதாவது நீங்களே உங்க பழைய வாழ்க்கையில உங்க தோல்வி என்னவா இருந்ததுன்னா, நம்ம தோல்வி என்னவா இருந்ததுன்னா, நம்ம சிந்தனையிலேயே நம்ம வீணானவர்களாக என்ன செஞ்சிடறோம்? நம்ம சிந்தனையிலே வீணானவைகளை சிந்திக்கிறோம். பலன் தரக்கூடியவைகளை என்ன செய்யறது இல்ல, சிந்திக்கிறது. பலன் தரக்கூடியவைனா பிரயோஜனமானவை, உபயோகமானவை, நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவை நாம் என்ன செய்யறது இல்ல, சிந்திக்கிறது இல்லை. ஒரு கவலையே எடுத்துக்கோங்களேன், ஒரு கவலையை எடுத்துக்கோங்க. அந்த கவலை நீங்கள் படுவதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உங்கள் சரீரத்தில் ஒரு அளவை கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கவலை எதுல படுவோம்? உடம்புல படுவோமா சிந்தையில படுவோமா? சிந்தையில படுவோம், உடலை வருத்திப்போம் இல்லைங்களா? சிந்தையில கவலைப்படுவோம், உடலை என்ன செஞ்சுப்போம்? வருத்திப்போம். இப்ப கவலைப்படுவது வீணானதா சரியானதா? ஏன் வீணானது? உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கரெக்டா? சரி, கவலைப்படலாமா கூடாதா? படலாம். அப்படின்னா எதற்காக கவலைப்படணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்படின்னா நீங்கள் கவலைப்படுவது நீங்க மனம் திரும்புவதற்கேற்ற துக்கம் உடையவர்களாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுல பிரயோஜனம் உண்டு. ஏன்? மனம் திரும்புவதற்கேற்ற துக்கம் என்ன செய்யும்னா, பழைய மனுஷனை தள்ளி விட்டு புதிய மனுஷன் சைட்ல வரும், இந்த பக்கம் கிராஸ் பண்ணும். மற்ற கவலைகள், உலக கவலைகள் நம்மளை இங்கே தான் செஞ்சுட்டு இருக்கோம், உட்கார வச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் வரவே வராது. சரியா? இப்போ ஒரு உதாரணம் விடுங்க சிஸ்டர், குழந்தைங்க விட்டுருங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு தப்பா நினைச்ச கூடாது, சரிங்களா? நான் உதாரணத்துக்கு ஒரு இது கேட்க சொன்னேன். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால யாரோ தவறு செஞ்சதுனால நம்முடைய குடும்பத்துல அதிகமான கடன் வந்துருச்சு. நம்ம சைட்ல
யாரோ ஒருத்தர் பண்ணதுனால, நம்ம பண்ணாததுனால, நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால அந்த பாரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சுமக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம கவலைப்படுறோம் உட்காந்து. ஸோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு. என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? அதிகபட்சம் என்ன நடக்கும்? உங்க ஹெல்த் போகும், உங்க சமாதானம் போகும், குடும்ப சமாதானம் போகும், கர்த்தருக்காக உழைக்க முடியாது. அதை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் கவலையிலேயே முழுசா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கவலை உங்களையே சாப்பிட்டு விடுகிறது. கரெக்டா? இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தவறோ மற்றவங்க தவறோ அது மேட்டரே கிடையாது. நாம போய் ஒரு முள் புதர்ல நம்ம தலையை விட்டு மாட்டிக்கிட்டோம். அங்க இருந்து கூப்பிட்டா நம்ம மேய்ப்பன் வந்து நம்மளை விடுவிப்பாரா, விடுவிக்க மாட்டாரா? இதான் என் கேள்வி. நம்ம மேய்ப்பன், நான் மாட்டிக்கிட்டேன் கர்த்தாவே, என்னுடைய தவறு அல்ல, ஆனால் நான் இப்படி என்ன செய்து கொண்டேன், மாட்டிக்கொண்டேன், என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாருன்னு நினைக்கிறீங்களா, வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வருவார்ல. எப்ப வருவாரு? நீங்க மடிந்து போவதற்கு முன்பு வருவார். சரியா இல்லையா? மடிந்து போறதுக்கு முன்னாடி நிச்சயமா வருவார். அப்ப நம்ம கவலைப்படலாமா? வேண்டாம்ல. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கவலைப்பட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவரால முடியும். அவர் வருவாருன்னு தெரியும். எப்ப வருவாருன்னு தான் தெரியாது, ஆனா கண்டிப்பா வருவாருன்னு தெரியும். எப்ப கண்டிப்பா வருவாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்ப வந்தா என்னன்ற? கரெக்டா இல்லையா சொல்லுங்க? கண்டிப்பா வருவாருன்றது உறுதியா? உறுதி இல்ல. அப்ப எப்ப வந்தா என்ன? வந்தா போதும்ல. அவர் வருவாரா வரமாட்டாரா? வருவார். வேதாகமத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை தேவன் நிராகரித்ததாக நம்ம என்ன செய்ய முடியாது. வரலாறு ஒருத்தர் காமிங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் கூக்குரலிட்டு ஆபத்திலிருந்து சிக்கி கொண்டு அவன் கூப்பிட்டு தேவன் வந்து பதில் கொடுக்காத ஏதாவது ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை உங்களால காமிக்க முடியுமா? முடியவே முடியும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த கவலை உங்களை எந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இருக்குது? இந்த பக்கமே உட்கார வச்சிருக்கு. இப்போ உயிர்த்தெழுதல் பக்கம், புதிய வாழ்க்கை பக்கம் அது என்ன செய்யாது. அப்போ அது வீணான சிந்தனையான்னு கேட்டா ஆமா. ஏன் வீணான சிந்தனை? ஏன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? அதனால ஏதாவது பிரயோஜனம். இப்ப நான் மனம் திரும்ப, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், கர்த்தருடைய வசனம் என்ன உணர்த்துது, நான் இப்போ உட்காந்து கவலைப்பட்டு அழுது துக்கம் கொண்டாடி மனம் திரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன், இதனால பிரயோஜனம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அந்த கவலை சரி. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் கொரிந்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் நல்லது, மற்றபடி துக்கம் என்பது கெட்டது. விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் நல்லது, மற்றபடி துக்கம் கெட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இப்ப பிசாசு என்ன சொல்லுவான்? வீணான சிந்தனை எப்படி கொண்டு வருவான்னு நினைக்கிறீங்க? இப்போ பிரதர் பேசினாரு பாத்தீங்களா, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம கடன் நமக்கு தான் தெரியும், அவருக்கு ஏதாவது இருக்குதா? அது உங்களுக்கு தெரியாது. நான் ஏதோ கடன் வச்சே பேசுறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு உதாரணம் வேணுன்றதுக்காக தான் நான் எடுத்து பேசுறேன். சரிங்களா? நான் யாரையும் தாக்கியோ குறைச்சோ நான் பேசல, புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிசாசு நமக்குள்ள என்ன எண்ணங்கள் கொண்டு வருவான்? பேசுறவர் 1000 பேசலாங்க, நம்ம நிலைமை யாருக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வாலிப சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சோகத்தை குறித்து நான் உரையாடி கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், உன்னுடைய சோகமான தருணங்களில் பிசாசானவன் உன் சிந்தனையை என்ன செஞ்சிருவான்? கட்டி போட்டு விடுவான். உணர்வு ரீதியாக மட்டுமே உன்னை யோசிக்க வைப்பான். உண்மை ரீதியாக உன்னை என்ன செய்ய மாட்டான்? யோசிக்க விட மாட்டான். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப கவலை, அதிகமான கவலை வரும்போது நீங்க எமோஷனலா தான் திங்க் பண்ணுவீங்களே தவிர நீங்க லாஜிக்கலா என்ன செய்ய மாட்டீங்க? திங்க் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுதான் பிசாசனுடைய தந்திரம். மனக்கண்ணை குருடாக்கி விடுவான்.
இதை வந்து அவன் ஆயிரம் வருடங்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கான், செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எக்ஸ்பர்ட் அதுல. ஆனா நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா, இப்ப நான் கேட்ட கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நான் கவலைப்படுவதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு, அல்லது என் குடும்பத்திற்கு என்ன பிரயோஜனம் உண்டு? என் நேரத்தை அந்த கவலை முழுங்கி விடுது, என் ஆரோக்கியத்தை அந்த கவலை முழுங்கி போடுது, என் குடும்ப சந்தோஷத்தை அந்த கவலை என்ன செய்யுது, முழுங்கி போடுது. கர்த்தருக்காக எதுவுமே செய்ய முடியாம என்னை உட்கார வைத்து விடுகிறது. என் சிந்தனை முழுவதும் கவலை கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு என்னை செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. முடங்கி போய் நான் என்ன செய்து விடுகிறேன், உட்கார்ந்து விடுகிறேன். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? பிசாசுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு தேவனுடைய பிள்ளையை செயல் விடாமல் தடுத்து விட்டான். அது அவனுக்கு பிரயோஜனமானதா இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணிடுறான், உங்க லாஜிக்கல் மைண்ட் என்ன செஞ்சிடறான், இறுக்கி மூடிடுவான். நீங்க இப்ப உணர்வு ரீதியா மட்டும்தான் யோசிப்பீங்க. உணர்வு ரீதியா என்ன யோசிப்பீங்க? இப்படி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ணோம், கடவுள் எங்க இருக்கிறாரு, ஆழத்துல இருந்து கூப்பிட்டால வரமாட்டேன்றாரு, உயரத்துல இருந்து கூப்பிட்டால வரமாட்டேன்றாரு. சே, இந்த மாதிரி மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள கொண்டு வரலாம். இது வந்து உணர்வு ரீதி, எமோஷனலா உங்களை திங்க் பண்ண வைப்பான். நீங்க யோசிப்பீங்க, ஆனா எமோஷனலா யோசிப்பீங்க, லாஜிக்கலா என்ன செய்ய மாட்டீங்க. நான் கூப்பிடுறேனே, நான் அவருடைய ஆடு தானே, என்னை காப்பாத்த என் மேப்பன் வருவாரு. எப்ப வருவாரு? உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கேன்னு ஊரு ஃபுல்லா நம்மளை பார்த்து கேட்கலாம். ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். இதுதான் லாஜிக்கல். தேவனை நோக்கி காத்திரு, அவரால் உனக்கு என்ன வரும், ரட்சிப்பு வரும், அவர் உன்னை காப்பாற்றுவார். சொல்றாரா இல்லையா? இதுதான் நம்ம யோசிக்கணும். இதை வந்து வெறும் கவலையை வச்சு நான் பேசுறேன். இதே மாதிரி நீங்க எல்லா மாம்ச சிந்தையும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மாம்ச சிந்தை எல்லாமே நம்மளை என்ன செய்யும்னா, வீணாக சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனையின் முடிவில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதே நீங்க ஒரு ஆத்மாவுக்காக கவலைப்படுங்க, கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க, நீங்க படுகிற கவலைக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நீங்கள் விடும் கண்ணீருக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. மற்றவர்கள் ரட்சிப்புக்காக, மற்றவர்கள் நலனுக்காக, நம்மை போல சுயாதீனமா இல்லாம நம்ம தேசத்திலேயே வந்து கட்டப்பட்ட நிலைமையில, கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில சுயாதீனமா ஆராதிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக கண்ணீர் விடுங்க, அவங்களுக்காக கவலைப்படுங்க. அதனால என்ன இருக்கு, பலன் உண்டு. அதனால் பலன் உண்டு. நமக்காக அழுவதனால் இல்ல. புரிஞ்சுதுங்களா? சோ இங்க தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்க என்ன செய்யாதிருங்கள், நடக்காதிருங்கள். அவங்க என்ன பண்றாங்களாம், இப்ப பாருங்க, நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு இப்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, வீணான சிந்தனை எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு புத்தியில் அந்தகாரப்படுகிறார்கள். கரெக்டா? புத்தியில் அந்தகாரம். ஆங்கிலத்துல வாசிங்கன்னா having their understanding darkened அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு ஆகிறார்கள். இப்ப நான் சொன்னேன்ல, கவலைப்படுறோம், பிசாசானவன் என்ன பண்ணிடுறான், புத்தியை கட்டி போட்டுடுறோம். உணர்வு ரீதியா நம்மளை யோசிக்க வைக்கிறான், உண்மையை நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சிடறான், மறைத்து விடுகிறான். புரிஞ்சுதா? புத்தியில் நம்ம என்ன செஞ்சிருவோம், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருள் அடைஞ்சிரும். having their understanding darkened. புத்தியில் அந்தகாரப்படுதல். இந்த புத்தியில் அந்தகாரப்படுதலுடைய விளைவு என்னன்னா, அடுத்து போட்டிருக்கு, அறியாமைக்குள் என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். அறியாமை. புத்தியில் அந்தகாரப்படுறதுனால என்ன ஆயிடுறாங்க, அறியாமைக்குள்ள போயிடுறாங்க. இந்த அறியாமையினால என்ன விளைவு வருது அப்படின்னா, இருதயம் என்ன செய்யுது, புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களுக்குள் இருக்கும் அறியாமையினாலே, சொல்லுங்க, இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி கடிதத்தினாலே, இப்ப என்ன போட்டிருக்கு, சாரி, இருதய கடினம், செகண்ட், சாரி, இருதய கடினத்தினால் அவங்க என்ன ஆயிடுறாங்க, அறியாமை போயிடுறாங்க. ரைட். புத்தியில் அந்தகாரப்பட்ட உடனே என்ன ஆயிடும் தெரியுமா, அதாவது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பவர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா, நீங்க நினைக்கிறது தான் சரின்னு என்ன செய்வீங்க, சொல்ல ஆரம்பிப்போம். மேக்சிமம் இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்கள போய் நீங்க வந்து தியேட்டர் முயற்சி பண்ணுங்களேன். அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்தாதான் பிரதர் தெரியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நேரம் 45 நிமிஷம் நீங்க அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க, அது அவங்க மைண்ட்ல ஏறி இருக்கவே ஏறி இருக்க.
கடைசியா ஒரே வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். இப்ப என்ன ஆயிடுது? அவங்க இருதயம் கடினமாயிருது. அவங்களால உண்மை என்ன செய்ய முடியல, உணரவே முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. புரிஞ்சுதா? இதனால என்ன ஆயிடுதுன்னா உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். அதனால அறியாமைக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா கடைசியில போட்டிருக்கு, தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கைக்கு அந்நியர்கள் ஆயிடுறாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அப்படின்னா அர்த்தம், தேவன் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வச்சிருப்பாருல்ல, இதெல்லாத்தையும் விட்டு வந்தா அந்த வாழ்க்கைக்கு அவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்நியர் ஆயிடுறாங்க. அப்ப தேவனுடைய வாழ்க்கை கிடைக்காமல் போகிறது. தேவன் அற்றவர்கள் போடுறவா சும்மா இந்த இடத்துல இடம் இல்லாதனால. ஆக்சுவலி இதை நீங்க எப்படி எழுதணும்னா, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற அழகான வாழ்க்கைக்கு அவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்நியர் ஆயிடுறாங்க. புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சுங்களா? அப்ப இந்த ஸ்டெப் அப்படியே கவனிங்களேன். வீணாக சிந்திக்கிறவர்களாக நாம் இருந்தால் நம்ம புத்தி என்ன ஆயிடும், அந்தகாரப்படும். இதை நான் எப்படி உங்களுக்கு உணர்த்துறது? இந்த போர்டை எடுத்துக்கோங்க. இது பார்க்க புது போர்டு மாதிரி இருக்கா, பழைய போர்டு மாதிரி இருக்கா? எத்தனை பேர் புது போர்டு மாதிரி இருக்குன்றீங்க? இப்படிதான் இருக்குமா புது போர்டு? வெள்ளையா இருக்கும் இல்லையா? இது இப்ப வெள்ளையா இருக்கா? இங்க பாருங்க, இதுங்களா அழுக்கா இருக்கா, கரகரையா இருக்குல்ல? இதை பார்த்த உடனே நீங்க என்ன சொல்லிடுவீங்க? யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? என்னதான் தொடச்சாலும் அது யூஸ் பண்ணோன்றது நமக்கு தெரியும். எப்படின்னா அந்த கரை அதுல என்ன செய்யுது, படியுது. எடுத்த உடனே படியாது. ஒரு மாசம் எழுதுனதுனால இவ்வளவு கரை. ஒரு வருஷம் எழுதணும்னா இந்த கலர் இன்னும் கொஞ்சம் மங்கிடும். கரெக்டா? எறும்பு ஊற கல்லும் தேயுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா இருக்கிற ஒரு போர்ட்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சு அழிச்சா ஒரு கட்டத்துல அது என்னமா மாறும். அதே மாதிரி வீணாக சிந்தித்து பழகி ஒரு கட்டத்துல எங்க ஆயிடுவீங்க அப்படின்னா, உங்களால பிரயோஜனமானவைகளை சிந்திக்கவே முடியாமல் போயிடுவீங்க. புரிஞ்சுச்சா? வீணாக சிந்தித்து பழகினால் ஒரு கட்டத்துல உங்களால பிரயோஜனமானவைகளை என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. பிரயோஜனமானவைகள் உங்களுக்கு எப்படி தோன்றும் தெரியுமா? பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். பிரயோஜனமானவைகளை சொன்னா உங்களுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியம் மாதிரி தோணும். இவருக்கு ஒரு வேலை இல்லை, இவர் சொல்லிட்டு போயிடுவாரு அப்படின்ற லெவலுக்கு தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சிந்தனை வீணாகவே சிந்தித்து என்ன செஞ்சிருச்சு, பழகிருச்சு. புரிஞ்சுதுங்களா? இது என்றென்றைக்கும் இப்படி வெள்ளையாகவே மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த போர்டை முடியுமா? அப்படி முடியாது. ஒரு கட்டத்துல இதை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், மாற்றி தான் ஆகணும். கரெக்டா? புதுசா ட்ரெஸ் வாங்குவீங்க, போட்டு என்ன ஆயிடும், அது பழசாயிடும். கரெக்டா? ஆமா தானே? அதே மாதிரி வீணாக சிந்தித்து பழகினால் நீங்கள் ஒரு கட்டத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் அழகான வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா நீங்க கவலையிலேயே உட்காந்துருப்பீங்க. கவலையும் ஒரு பாவம் தான். பொய் சொல்லியே பழகிறவர்களால உண்மையாவே ஒரு கட்டத்துல என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஏன்னா அவங்க பேசின பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கே அவ்வளவு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். கரெக்டா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லிட்டாங்க, என்ன ஆயிடும்? நமக்கே தெரியாம நம்மளை ரெக்கார்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் போன் ரெக்கார்டை சொல்ல, இன்னைக்கு நான் ஒன்று சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து அதே விஷயத்த நான் மாற்றி சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு எப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு. உங்களுடைய விஷயங்கள் கூட உங்களுக்கு மறந்துடும். ஆனா நான் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு, மறக்காது. அதே மாதிரி உங்களோட மறந்துடும், நீங்க சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கும். இப்படிதான் உலகம் இயங்குது. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தெரியாம ஒரு இடத்துல போய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யை மெயின்டைன் பண்றதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா என்ன செஞ்சு நிற்போம், பொய் சொல்லிட்டு தான். கரெக்டா? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம நிதிஷ் வந்து சர்ச்சுக்கு வரல. அவன் வந்து மூணாருக்கு போயிருந்தான் இல்லையா? அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருந்தான். மூணாறுல வந்து கோயில் கடுவு சபையில் ஆராதிச்சான். நடந்தது. ஒருவேளை ஆராதிக்கல அப்படின்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒருவேளை ஆராதிக்கல. இப்ப நான் கேட்கிறோம், அவன் என்ன சொல்லிட்டான் என்கிட்ட, ஆனா நான் கோயில் கடவு சபையில என்ன செஞ்சேன், ஆராதிச்சிட்டேன். இப்போ 2 மாசம் கழிச்சு நாங்க எல்லாரும் கோயில் கடவுக்கு போக வேண்டியிருக்கோம், விபிஎஸ்க்கு. அப்போ டைட்டஸ் அண்ணாட்ட கேட்கிறேன், நம்ம தம்பி தான் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு உங்க சபைக்கு அப்படின்னு கேட்டா, அப்போ நிதிஷ் என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? உண்மை வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு இன்னொரு பொய்ய சொல்ல வேண்டி இருக்கும். 2 வருஷம் கழிச்சு நம்ம தம்பி
ஒரு தடவை உங்க சபைக்கு வந்து ஆராதனைலாம் பேசினான்னு சொன்னாரே அப்படின்னா, அவர் அப்படி யோசிக்கிறதுக்குள்ள நிதிஷ் இன்னொரு தடவை போய் சொல்லி அந்த சம்பவத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா இல்லையா? ஒருவேளை அந்த அடிமைத்தனத்துல வந்து விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணலாம்? சாரிண்ணா, நான் வந்து அன்னைக்கு உண்மையாலுமே என்ன செய்யல, போகல, உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அன்னையோட விடுதலை ஆயிரும். ஆனா வீணாக சிந்திக்கிறவர்களால அப்படி இருக்க முடியாது. எப்படியாவது யோசிச்சு அது நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே பேசுறதுக்காகவே பொய்ய புதுசா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவார்கள். அப்படி பொய் சொல்லி பழகினவர்களால் ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்களால உண்மையை சொல்ல முடியாது. அவங்க அப்படி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் பொய் சொல்லியே பழகினதுனால. இந்த ஓனாய் கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊர்ல ஒருத்தன் ஆடு மேய்ச்சின்னு இருந்தானா. அவன் என்ன பண்ணானா, ஓனாய் ஒண்ணு வந்துருச்சு, எல்லா ஜனங்களுடைய ஆடுகளையும் கூலிக்கு மேய்க்கிறான். அப்ப என்ன பண்றான், ஊர்ல வந்து கத்துறான், ஓனாய் வந்துச்சு, உங்க ஆடுகளை காப்பாத்துறதுக்கு ஆளுங்க வாங்கின உடனே ஊரே கிளம்பி போகுது. போய் பார்த்தா என்ன வரல, ஓனாய் வரல. ஹே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தேன், நீங்க உண்மையாவே வருவீங்களா வரமாட்டீங்களான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேலை வெட்டிலாம் விட்டு வந்தோம், திட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி என்ன செஞ்சிருக்கான், பண்ணியிருக்கான். போனவங்கல்ல அவன் எப்படியும் சும்மா போய் தான் சொல்லியிருப்பான்னு சொன்னா, மீதி பாதி மட்டும் நம்ம ஆடு போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர்ல 500 பேர் போனாங்க. அன்னைக்கும் போய் சொல்லிட்டான். அடுத்து 2 வாரம் கழிச்சு திரும்பி இதே மாதிரி சொல்றான். ஒரு 100 பேர் போனாங்க. அன்னைக்கும் போய் சொல்லிட்டான். ஒரு நாள் உண்மையாகவே ஓனாய் வந்துச்சு. அன்னைக்கு ஊரா போய் கெஞ்சி கூப்பிட்டு பார்க்கறான். ஒருத்தர் கூட வரல. ஏன்? அதுதான். புரிஞ்சுதா? நீங்க உண்மையவே சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு கட்டத்துல. இது பொய்க்கு நான் சொல்ற உதாரணம். இந்த மாதிரி நீங்க எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படியே நடக்கிறீங்கன்னா ஒரு கட்டத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அழகான வாழ்க்கைக்கு அந்நியர்களாக மாறி விடுவீர்கள். இப்படிதான் நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். ஆனா நம்முடைய தேவன் என்ன பண்ணல, இது எதையுமே கவனிக்கல. இது எல்லாவற்றையும் நான் சிலுவையில ஏற்றுக்கொள்றேன்னு என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டார். இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்து புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே தங்களுக்குள் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாகி எல்லா விதமான அசுத்தத்தையும் ஆவலோடு என்ன செய்யறாங்க, நடப்பிக்கும்படியாக தங்கள் இருதயத்தை காம விகாரத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள இல்லை. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப எப்படி கற்றுக்கொண்டோம் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த பாயிண்ட், எப்படி கற்றுக்கொண்டோம் வாசிங்க. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படி. இயேசுவின் இடத்துல என்ன இருக்குது? சத்தியம், உண்மை இருக்கிறது, வீணான சிந்தனை இல்லை. இயேசுவின் இடத்துல என்ன இருக்கு? உண்மை இருக்குது. இயேசுவின் இடத்தில் இருக்கும் சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்திலேயே கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்க யாரெல்லாம் கிறிஸ்துவால போதிக்கப்படலன்னு நினைக்கிறீங்க? புதிய ஏற்பாடை வாசித்தவர்கள் எல்லாரும் யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஏன்? புதிய ஏற்பாட்டுல யாருடைய வார்த்தைகள் இருக்கிறது? ஆமா. அப்ப நாம மனுஷர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் நீங்க வாசிக்கிற வார்த்தைகள் யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடையது. அப்போ இயேசு கிறிஸ்துவால நீங்க டைரக்டா என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன இருக்கு? சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க இப்படி கற்றுக்கொள்ளவில்லை, இப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் இப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற சத்தியத்தின்படி என்ன செய்வீர்கள்? அவராலேயே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாராலேயே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவாலேயே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப சொல்றாரு அந்தப்படி. அந்தப்படினா எந்த படி? போதிக்கப்பட்ட படி. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இப்ப புதிய வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? போதித்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? போதித்திருக்கிறார். அந்த போதனையின் படி,
அந்த போதனையின்படி, அந்த படினா அந்த போதனையின்படி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற போதனையின்படி, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களால் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறபடி. அப்போஸ்தலருடைய உபதேசம் அவர்களுடைய உபதேசம் அல்ல. அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலர் எல்லாரும் யார் அஸ்திபாரம் போட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டார்கள். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் யாருடைய போதனையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் போதனையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார்னா யார் மூலமாக நமக்கு போதித்திருக்கிறார்? அவரும் டைரக்டாக போதித்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் போதித்திருக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவராக இருந்து கொண்டும் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? போதிக்கிறார். எங்க சொல்லியிருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. அந்த தேற்றவாளன் வரும்பொழுது உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரு, ஆனா உங்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டிருக்கிறபடியே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற யாவையும் நமக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். சொல்லியிருக்கா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி போதிக்கிறார் அப்படின்னா 3 வழிகள்ல என்ன செய்கிறார்? போதிக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம வந்து வசனங்கள் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதுனால சொல்றேன். எப்படி போதிக்கிறார்? 1, நேரடியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய வார்த்தைகளை கொண்டு போதித்திருக்கிறார். 2, பரிசுத்த ஆவியினால். 3, அப்போஸ்தல உபதேசத்தினால். இந்த 3 வகையில இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன செய்கிறார்? சத்தியத்தை போதிக்கிறார். நேரடியாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு போதிக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம், அவர் வாயின் வார்த்தைகள்ல அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்றது இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3வது, அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த உபதேசங்களின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இது எல்லாவற்றையும் போதிக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர்கிட்ட சத்தியம் இருக்குது. அவர்கிட்ட என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது. அவர் போதிக்கிறபடி, அந்த படி நீங்க என்ன செய்யணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப சொல்றாரு. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினால், வாசிங்க, அந்தப்படி முந்தின இப்போ முந்தின நடக்கைக்குரியனா என்னது? புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே அறியாமையினாலே தேவனுடைய அழகான வாழ்க்கைக்கு அந்நியர்களாக மாறி போய் இந்த உலகத்துல நாம் செய்த எல்லா செய்கைகள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் முந்தின நடக்கைக்குரியது. அது நம்மை மோசம் போக்குது அப்படின்னு சொல்றாரா? அப்போ ஒரு நிமிஷம், இந்த புத்தியில அந்தகாரப்பட்டு இந்த இருதய கடினத்தினால அறியாமைக்குள்ள தேவனற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் இல்லையா, அதெல்லாம் எதனால அப்படின்னா மோசம் போக்கும் இச்சைகள்னா விருப்பங்கள் அர்த்தம். சரியா? இச்சைகள்னாலே நீங்க விபச்சாரத்துக்கு போயிடக்கூடாது. இச்சைகள்ன்ற வார்த்தை காமன் வேர்ட். இச்சைகள்னாலே என்ன அர்த்தம்? விபச்சாரமும் அதில் ஒன்றுதான். ஆனா விருப்பங்கள் எல்லாமே, எல்லா விருப்பங்களும், அது பண ஆசையா இருக்கலாம், பொருள் ஆசையா இருக்கலாம், விக்கிராராதனை இருக்கலாம், வேஸ்தனமா இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், பொய் சொல்றதா இருக்கலாம், விரோதமா இருக்கலாம், கபடா இருக்கலாம், மார்க்கபேதமா இருக்கலாம், பிரிவினையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், வஞ்சகமா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், சூதா இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், விரோதங்களாக இருக்கலாம், வைராக்கியங்களாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாமே மோசம் போக்கும் விருப்பங்கள். அது உங்களை என்ன பண்ணுது? மோசம் போக்குது, டிசீவ் பண்ணுது, ஏமாற்றுது, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, மோசம் போக்குது. எது? இந்த விருப்பங்கள். இந்த விருப்பங்கள் எதனால் வருது? வீணான சிந்தனையினால் வருது. என்னைக்கெல்லாம் நீங்க நான் கர்த்தருக்காக செயல்படணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் கரெக்டா உங்களுக்கு வீணான சிந்தனைகள் வரும். ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க உயிர் தெழுந்தவர்களாக இருக்கிறீங்களா இல்லையான்றதை எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்க? கல்லறையை விட்டு வெளியே வரணும். உள்ளே உட்காந்து அழுது நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பொறுத்தளவுக்கு கல்லறையை புரட்டியாச்சு. உள்ள ஆள் இல்லாத கல்லறையில வாண்டடா போய் உக்காந்துக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸும் இல்லைன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். வழி விசாலமா இருக்குது, நல்ல திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாண்டடா போய் போய் கல்லறைக்குள்ள என்ன செஞ்சுக்கிறோம், உட்காந்துக்கிறோம். நமக்கு வேற நல்லா ஐஸ்வர்யவானின் கல்லறையாக இருக்குது, புது கல்லறையா வேற இருக்குது. அவனை அடக்கம் பண்றதுக்காக அவனே செதுக்குன கல்லறையா இருக்குது, பார்த்து பார்த்து செதுக்குன கல்லறையா இருக்குது. பிசாசு நம்ம கிட்ட எப்படி சொல்றான், எவ்வளவு அழகான கல்லறை, பார்த்து பார்த்து செதுக்குன கல்லறை. நீ உள்ள போய் உட்காந்தனா வெயில் கூட உன் மேல என்ன செய்யாது, படாது. பத்திரமா உள்ள என்ன செய்யலாம், இருக்கலாம். வெளியில காவலாளிகள் வேற என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா உள்ள என்ன செய்ய இரு. நீ கண்ணை மூடிக்கிட்டு உள்ள உட்காந்து இருக்க வரைக்கும் நான் ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பேன். நீ வெளியே வந்தாதான் எனக்கு பிரச்சனை, அதனால நீ உள்ளேயே உட்காருன்னு வீணான சிந்தனையை கொடுத்து புத்தியில அந்தகாரப்படுத்தப்பட்டு இருதய கடியமைனால அழியாமையினால உயிர் தெழுந்த வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை இருக்குதுன்ற அந்த அறிவையே உங்ககிட்ட தான் அவன் மறைச்சு வச்சிடறான். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அழகான வாழ்க்கையை இன்னும் வாழ ஆரம்பிக்காம நீங்க கல்லறைக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கிறீங்க, உக்காந்துட்டு. லாசரியே வெளியே வானா என்ன பண்ணிருக்கணும், வந்துருக்கணும். அவன் வரல உள்ளே உட்காந்துருந்தான்னா என்ன ஆயிருக்கும், அன்னைக்கு தேவனுடைய நாம மகிமை போட்டிருக்குமா? ஒருவேளை உயிரோட எந்திரிச்சிட்டான், உள்ளே தான் உட்காந்துருக்கான், வெளியே வரமாட்டேன்றான், தேவனுடைய நாம மகிமை போட்டிருக்குமா? யாராவது உள்ள போயிருப்பாங்களா கல்லறைக்குள்ள? யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. அப்ப அந்த மையம் உள்ளே உட்காந்துருப்பான். தேவனுடைய நாமம் என்ன செஞ்சிருக்காரு, மகிமைப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையினால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? ஏன் பட மாட்டேங்குது? ஏன்னா நம்ம எங்கதான் உட்காந்துக்கிறோம், கல்லறைக்குள்ளே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை வச்சு அவன் என்ன பண்ணிடறான், நம்ம மனக்கண்ணை மூடி வச்சிடறான். அதை தாண்டி நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா நம்ம உணர்ச்சி பூர்வமாக தான் யோசிக்கிறோமே தவிர தர்க்க ரீதியாக நம்ம என்ன செய்யறது இல்ல, யோசிக்கிறது இல்லை. ஏன்? நம்ம கர்த்தர் தான் இப்படி சொல்லியிருக்காரு, நமக்கு வசனம் தான் இப்படி சொல்லியிருக்கேன், நமக்கு கர்த்தர் தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, அவர் நம்மளை மோசம் போக விட மாட்டாரு அப்படின்ற விசுவாசத்தை கூட வைக்க முடியாத அளவுக்கு நம்ம கவலையில இருக்கிறோம், அல்லது பாவத்துல இருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துல நிலைத்து இருக்கிறோம். புரிஞ்சுதா? இப்ப என்ன நடக்குது, மோசம் போக்கும் இச்சைகளினாலே, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற ஆசிங்க கெட்டு போகிற பழைய மனுஷன். பழைய மனுஷன் ஒருபோதும் புதிய மனுஷனாக மாற முடியாது. பழைய மனுஷன் எங்கதான் போகணும், கெட்டு போகணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் மறந்துடாதீங்க. பழைய பாவ மனுஷன், பாவ சரீரம் அழிந்து போகும் பொருட்டாக நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள். அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட நீங்க சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இனி நீங்க பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அதுக்கு உங்க பழைய மனுஷன் உங்க பாவ சரீரம் என்ன செய்யணும், ஒளிந்து போக வேண்டும். அந்த பாவ சரீரத்தை ஒழிக்காம அதை உயிரோடவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிலுவையில இருந்து உங்களை இறக்கி அடக்கம் பண்றதுக்கு டைம் ஆகும். புரியுதா இல்லையா? செயல்படவும் முடியாது, ஆனா உயிரோட தொங்கிக்கிட்டே இருக்கணும். எப்ப நீங்க சாகுறது, எப்ப உங்களை தூக்கி அடக்கம் பண்றது, அதுக்கப்புறம் தானே உயிர் தெழுதல். புரிஞ்சுதா? அப்போ இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா கெட்டு போவீர்கள்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை தேவன் களைத்து போடுவார். அப்படிதானே வசனம் சொல்லியிருக்கு. தேவன் களைத்து போட மாட்டார். அது தேவன் செஞ்சாருன்னா வச்சுக்கோங்களேன், அதனுடைய அது அது உண்மை கிடையாது. நாம தான் இதை என்ன செய்யணும். இப்போ நம்ம இங்கிருந்து பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், எனக்காக தேவனாகிய கர்த்தர் மாம்சத்துல இந்த பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மரித்து இருக்கிறாரு, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, உயிரோட எழுந்திருக்கிறாரு, உனக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு போதித்து இருக்கிறாரு, அழகான ஒரு வாழ்க்கையை உனக்கு வச்சிருக்கிறன்றது என்ன செஞ்சிருக்கிறாரு, வாக்கு பண்ணி இருக்கிறாரு. சொல்லியிருக்காரா? இத பார்க்கிற நாம வாலண்டரியா நாம தான் இந்த சிலுவையில நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யணும், அறைய வேண்டும். இத நாம தான் தீர்மானிக்க வேண்டும்.
இதை நாம தான் செயல் வடிவில கொண்டு வர வேண்டும். இதுக்கு பேரு தான் விசுவாசத்திற்கான பரீட்சை. இத செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்தை காத்து கொண்டீங்கன்னு அர்த்தம். பவுல் சொல்றாருல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராடணும்னு யூதா சொல்றாருல்ல, அதை யார் செஞ்சா? பவுல் செஞ்சு முடிச்சுட்டு சொல்றாரு, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை என்ன பண்ண? காத்து கொண்டேன். நீங்க ஆக்சுவலி பாருங்க, இந்த ஸ்டெப் நீங்க எடுத்து இந்த பக்கம் வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விசுவாசம் தேவை. அதுக்கு ஃபுல்லா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இல்லைன்னா நீங்க இதை ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் பைபிள் வசனம் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற உலகம்ன்றதுதான் இது. இதை ஜெயிக்கிற ஜெயம் எதுல இருக்குது? விசுவாசத்துல. அவரை நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாம விசுவாசிக்கிறவங்களா இருந்தா இதுல எவ்வளவு நன்மை இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு இந்த பக்கம் வரணும். இல்லைன்னா முடிவு என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அழகான வாழ்க்கை உங்களால கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. கெட்டு மோசம் போக்கும் விருப்பங்களினாலே கெட்டு போய் விடுவீர்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, வாசிங்க 23. உங்கள் உள்ளத்தில் உள்ளத்தில் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆங்கிலத்துல வந்து மைண்ட்ஸ் போட்டிருக்கு, சிந்தையில்னு போட்டிருக்கு. ஏன்னா உள்ளத்துலதான் சிந்திப்போம். ஸ்டார்டிங்ல இருந்து அவர் எதுல இருந்தா வராரு? ஆமா. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிந்தையில உயிர்த்தெழுங்க, புதிய சிந்தனை. இந்த சிந்தனையில என்ன இல்ல? இந்த சிந்தனையில வீணே இல்ல, அப்பிரயோஜனமே இல்ல, முழுக்க முழுக்க பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா உயிர்த்தெழுந்த வாழ்விற்கு அழிவில்லை. இது என்ன செய்யுது? மோசம் போக்கி கெட்டு போகிறது. பழைய மனுஷன், பழையதுனால என்ன அர்த்தம்? தூக்கி போட வேண்டியது, அழிந்து போக வேண்டியது. ஆனா புதிய, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி. இந்த புதிதான ஆவினா கேபிட்டல் எஸ் ஸ்பிரிட் கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் சொல்லல, உங்கள் ஆவியை சொல்லுது. இதை ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் உள்ளத்தில் நீங்க என்ன செய்யணும்? மறுரூபமாகணும். உள்ளம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும். மனம்னாலும் மைண்டு தான், உள்ளம்னாலும் மைண்டு தான், எல்லாம் ஒரே வார்த்தை தான். புதிய சிந்தனை. முதல்ல சிந்தையில உயிர்த்தெழணும் போட்டிருக்கா. இப்படி இது போயிடணும். பழைய மனுஷனை நீங்க தான் கலைந்து போடணும். கலைந்து போறதுன்னா எப்படி தெரியுமா? கலைந்து போடுறதுன்னா அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா, பீரோ முன்னாடி நின்று புது ட்ரெஸ்ஸை காலையில் என்ன செய்ய போறீங்க? போட போறீங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுவீங்க? பழைய ட்ரெஸ்ஸை கழட்டுவீங்களே. யார் வந்து கழட்டுவா? நீங்க கழட்டுவீங்களா? அதே மாதிரி யாரை கழட்டி போட்டுருணும்? இதை கழட்டி போட்டு இப்போ உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகணும். ஆகி போட்டிருக்கு, மெய்யான நீதியிலும். என்னது? ஆமா, புதிய சிந்தனை உள்ளவர்கள் ஆகி நீங்க என்ன பண்ணும்? மெய்யான நீதி. இது மோசம் போக்கும் இச்சைகள் அல்ல, அழிந்து போகிற நீதி அல்ல, வீணான சிந்தனை அல்ல. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. மெய்யான நீதியிலும் பிளஸ் பரிசுத்தத்திலும். பரிசுத்தம், மெய்யான நீதி மற்றும் பரிசுத்தத்தினால ஒரு புதிய மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு புதிய மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த புதிய மனுஷனை குறித்து எங்க நீங்க வாசிச்சிருக்கிறீங்கன்னா, 2வது அதிகாரத்துல வாசிட்டு வந்துட்டீங்க. ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. வாசிச்சிருக்கிறீங்களா இல்லையா? 2வது அதிகாரத்துல வாசிட்டீங்களா? இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி போட்டிருக்கா.
அந்த புதிய மனுஷனை தேவன் எப்படி படைத்தார்னா மெய்யான நீதியோடு படைத்தார். மெய்யான நீதியில அவர் எப்படி படைத்தார்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீதியுள்ள தண்டனைக்குள்ள ஆக்கி மெய்யான நீதியை செய்து அவர் அந்த மனுஷனை படைத்தார். இரண்டாவது, அவனை பரிசுத்தமாக என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். அவன் இந்த உலகத்தோடு கலக்க போவது இல்லை. அவன் விசித்திரமானவன், வினோதமானவன், தனியானவன். அவனை யாரும் இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது? இழுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் கல்லறையை விட்டு வெளியே வந்தவன். அவன் கல்லறைக்குள்ளே இருக்கிறவன் அல்ல, புதைக்கப்பட்டவன் அல்ல. புதைக்கப்பட்டவன் மண்ணோடு மண்ணா போயிட்டான். இப்ப எழுந்து வந்தவன் அந்த புதிய மனிதன். நான் இயேசு கிறிஸ்து பத்தி இங்க பேசல, அவன் இவன் பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது தேவன் உருவாக்கிய புதிய மனிதன். அது ஒரு கான்செப்ட், அத சபைன்னு சொல்லலாம். இந்த புதிய மனிதனை நீங்க என்ன செய்யணும்? மாட்டிக்கொள்ள வேண்டும். இந்த புதிய மனிதன் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அப்படியே மாட்டிக்கொள்ள வேண்டும். சரி, இந்த புதிய மனிதனை எப்படி மாட்டிக்கொள்வது? இதை கழட்டி போடணும். சரி, நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அதை கிளியரா படிச்சிட்டோம். எப்படி மாட்டிக்கொள்வதுன்னு படிக்கணும் இல்லையா? அதுதான் கீழே அவர் எழுதுறார். நீங்க படிச்சுட்டு வாங்க, கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம அதை எப்படி மாட்டிக்கொள்வது என்பதை சிந்திக்கலாம். சரிங்களா? ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம இதே தான் சிந்திக்க போகிறோம். இது களையப்பட்டது, அழிந்து போனது, பழமையானது. ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது ஆமாம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கொலோசியர்ல சொல்றாரு தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறார். எபேசியர்ல சொல்றாரு தரித்து கொள்ளுங்கள். சரி, இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதுல ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன தெரியுமா? இங்கேயும் பிசாசு நமக்குள்ள கிரியை செய்வான். என்ன தெரியுமா? கர்த்தாவே ஜோம் பண்ணது எப்படி ஜோம்? கர்த்தாவே புதிய மனுஷனை மாட்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள், பழைய மனுஷனை கலைந்து போட உதவி செய்யுங்கள். இதுக்கு மேல அவர் என்ன உதவி செய்யணும்? இந்த சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை தவிர தேவன் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்கிறேன். ஆனா அவர் அதுக்கு மேலேயும் செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார், வேத வசனத்தை தந்திருக்கிறார். இதை தவிர வேற என்ன உதவி அவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அங்க ஒரு பொருள் இருக்குதுப்பா, அதை போய் எடுத்தனா உனக்கு ஜீவன் உண்டுன்னு சொன்னா நம்ம போய் என்ன பண்ணணும்? எடுக்கணும். போய் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, போய் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் கர்த்தாவேன்னு நம்ம ஜோம் பண்றது நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். நாம தான் போய் எடுக்கணும். இட் இஸ் கோயிங் டு பி அ வாலண்டரி ப்ராசஸ். நாம செய்ய வேண்டும். இதை நாம தான் என்ன செய்யணும்? கலட்டி போடுறதும் நாம தான் செய்யணும், மாட்டிக்கொள்றதும் நாம தான் செய்யணும். இருக்குது ஃப்ரெஷ்ஷா நமக்குன்னு ரெடியா அந்த வாழ்க்கை இருக்குது. தேவனுடைய ஜீவன் ஒன்று இருக்குது, தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதுக்கு அந்நியர்களாக இருந்தோம், இப்ப நம்ம இன்னும் அந்நியர்களாகவே இருக்க கூடாது. இந்த லைனோட பழைய வாழ்க்கை முடிஞ்சு இங்கே விழுந்துடணும். இதுக்கு அந்த பக்கம் அதை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது முழுக்க யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை தேவன் நமக்காக என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. சரி, எப்படி அதை செய்யறது? கர்த்தருக்கு சித்தமான வர வாரத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் எடுத்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? யாருக்காவது டவுட் இருக்குதா? தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ரைட், ஜோமணி நம்ம முடிப்போம்.